This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வங்கதேசத்தை முடக்கும் இந்தியா. மத்திய அரசு அதிரடி, கதரும் முகமது யூனிஸ், அடிமேல் அடி விழும். நம் நாட்டுடன் அண்டை நாடான வங்கதேசம் மோதலை கண்டை பிடித்து வருகிறது. பாகிஸ்தான் சீனாவுடன் சேர்ந்த வங்கதேசம் நெருக்கம் காட்டி நம்மை சீண்டும் வேலையில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் வங்கதேசத்துக்கு அடுத்தடுத்து நம் நாடு செக் வைத்து வருகிறது. அந்த வகையில் வங்கதேசத்தில் இருந்து சணல், துணிகள் உள்ளிட்டவற்றை நிலம் வழியாக நம் நாட்டுக்கு அனுப்ப தடை விதித்துள்ளது. இதனால் வங்கதேசம் சிக்கலில் சிக்கியுள்ளது. வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு வெடித்த வன்முறைகளில் ஷேக் ஹசீனா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டில் தஞ்சம் அடைந்தார். இதையடுத்து அங்கு இடைக்கால அரசு அனுமதிக்கப்பட்டு அதன் தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் செயல்பட்டு வருகிறார். அவர் நம் நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் செயல்பட்டு வருகிறார். பாகிஸ்தான், சீனா, துருக்கி உள்ளிட்ட நாடுகளுடன் சேர்ந்து எல்லைகளில் தேவையில்லாத பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார். அது மட்டுமன்றி வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவோம் என்று வங்கதேசம் வாய் சவால் விட்டு வருகிறது. இதனால் நம் நாட்டுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையே உறவு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மோசமாகி வருகிறது. இந்நிலையில்தான் தற்பொழுது படிப்படியாக வங்கதேசத்திற்கு நம் நாடு பதிலடி கொடுக்க தொடங்கி உள்ளது. அந்த வகையில் நம் நாடும் வங்கதேசமும் எல்லைகளை பகிர்ந்து வருகிறது. இந்த எல்லைகள் வழியாக நம் நாட்டின் இருந்து வங்கதேசத்திற்கும், வங்கதேசத்தில் இருந்து நம் நாட்டிற்கும் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. வங்கதேசத்தை எடுத்துக்கொண்டால் இந்திய எல்லை வழி சாலைகள் வழியாக சணல் மற்றும் துணிகளை வங்கதேசம் அதிகமாக ஏற்றுமதி செய்து வருகிறது. இதன் மூலம் வங்கதேச நிறுவனங்கள் பணம் சம்பாதித்து வந்தன. தற்பொழுது எல்லை வழி சாலைகள் வழியாக சணல், துணி உள்ளிட்ட பிற பொருட்களை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்ய நம் நாடு அதிரடியாக தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக நம் நாட்டின் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வங்கதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் இது போன்ற கட்டுப்பாடுகளை இந்தியா விதிப்பது இது முதல் முறை அல்ல. இதற்கு முன்பும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த மே 17 வங்கதேசத்தில் இருந்து ஆயத்த ஆடைகள், பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உட்பட மேலும் சில பொருட்களுக்கு இந்தியாவுக்கு கொண்டு வர இது போன்ற தடை விதிக்கப்பட்டது. இதற்கு முன்பாக ஏப்ரல் 9 தேசிய கிழக்கு ஐரோப்பா, நேபாளம், பூடான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து பொருட்களை அனுப்புவதற்கான டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டை நம் நாடு திரும்ப பெற்றது. இதன் மூலம் நம்மை சீண்டும் வங்கதேசத்திற்கு அந்த நாட்டின் பொருளாதாரத்தை முடக்கும் வகையில் நம் நாடு அதிரடியாக நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.